நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்று பார்க்கவிருப்பது ஐம்பெரும் காப்பிய கதைகளிலிருந்து சீவக சிந்தாமணி. முன்னொரு காலத்தில் வாரணாசி நகரை லோகமாபாலர் என்பவர் ஆண்டு வந்தார். அவர் மனம் உலக இன்பங்களிலிருந்து விடுபட விரும்பியது. துறவியாக விரும்பினார். அதற்குரிய காலமும் வந்தது. இவரது மகன் உரிய வயதை அடைந்து விட்டதால் அவனுக்கு மகுடம் சூட்டி ஆட்சி பொறுப்பை அவனிடம் விட்டுவிட்டு துறவரம் பூண்டார். அருகதேவனின் நெறிப்படி தவ வாழ்வை மேற்கொண்டார். எனினும் அவரை யானை தீ என்னும் கொடிய பசிநோய் வந்து வாட்டியது. முற்பிறவியில் செய்த பிழையின் விளைவே இது என உணர்ந்தார். இந்த நோயின் தாக்குதலால் அவரது தவம் குலைந்தது. உணவை தேடி ஊராக சென்றார். அப்படியே ஏமாங்கத நாட்டின் தலைநகரமான ராசமாபுரத்திற்கு வந்து சேர்ந்தார். அந்த நகர வீதிகளில் உணவு தேடி அலைந்து கொண்டிருந்தார். அப்போது சிறுவர்கள் சிலர் தெருவில் விளையாடி கொண்டிருந்தனர். அழகும் வசீகரமான கண்களும் கொண்ட ஒரு சிறுவன் அவர் கண்ணில் பட்டான். அவனை கண்ட மாத்திரத்தில் அவரது யானை தீ பசி நோய் அடங்கிவிட்டது. அச்சிறுவனிடம் ஏதோ அருள் ஆற்றல் இருப்பதாக எண்ணி அவனுடன் அவன் வீட்டிற்கு சென்றார். கந்துக்கடன் என்னும் செல்வ வணிகனின் மகன் அவன் என்பது தெரிய வந்தது. வணிகன் துறவியை வரவேற்று உணவளித்தான். பின்னர் லோகமாபாலர் தாம் யார் என்பதை விளக்கினார். என் பசிநோயை போக்கிய உமது மகனுக்கு நான் அறிவு செல்வமாகிய கல்வியை போதிக்க விரும்புகிறேன் என்றார். கந்துக்கடனும் தன் பிள்ளைகள் இருவரையும் அவரிடம் கல்வி கற்க ஏற்பாடு செய்தான். அரசனாக இருந்ததால் அவருக்கு வாள் சண்டை பயிற்சி எல்லாம் தெரியும். அதனால் அந்த சிறுவர்களுக்கு போர் பயிற்சி உட்பட எல்லா கலைகளையும் கற்றுக் கொடுத்தார். இறுதியில் தம் கடமை முடிந்துவிட்டதை கூறி தாம் மீண்டும் தவத்தை மேற்கொள்ளப் போவதை அறிவித்தார். லோகமாபாலரை பிரிய மனமில்லாமல் அச்சிறுவன் வருந்தினான். அவனுக்கு அவர் ஒரு கதை சொல்லத் தொடங்கினார். லோகமாபாலர் சொன்ன கதை. ராசமாபுரத்தை இப்போது கட்டியங்காரன் என்பவன் ஆட்சி புரிந்து வருகிறான். உண்மையில் அவன் கதையைத்தான் உனக்கு கூறப்போகிறேன். கவனமாக கேள். ராசமாபுரத்தை சச்சந்தன் என்னும் அரசன் ஆண்டு வந்தான். அவன் மனைவி பெயர் விசயை. நல்ல அழகி. சச்சந்தன் அவளை விட்டு பிரியாமல் எப்போதும் அவளுடனேயே இருப்பான். அமைச்சன் கட்டியங்காரன் என்பவன்தான் ஆட்சி நிர்வாகத்தை கவனித்து கொண்டான். அரசனை கொன்றுவிட்டு தாமே அரசனாக எண்ணினான் கட்டியங்காரன். அதற்கு சரியான சந்தர்ப்பத்தை எண்ணி காத்திருந்தான். சச்சந்தனின் மனைவி ஒரு நாள் ஒரு கனவு கண்டாள். தீய கனவு. அதை கணவனிடம் சொன்னாள். கனவுகளுக்கு பலன் கூறும் சோதிடர் மூலம் அதன் பலன்களை ஆராய்ந்தான். தனக்கு மகன் பிறக்கப் போவதையும் பின்னர் அவன் பல பெண்களை மணந்து ஆட்சியை பெறப்போவதையும் உணர்ந்தான். பறக்கும் ஊர்தி செய்யும் பொறியாளனை ரகசியமாக அழைத்து பறந்து செல்லும் மயில் ஊர்தி அமைத்து தர கோரினான். அவனும் அவ்வாறே செய்து தந்தான். அந்த மயில் பொறியை இயக்கும் முறைகளை தன் மனைவிக்கு சச்சந்தன் கற்றுத்தந்தான். அப்போது அவள் கர்ப்பிணியாக இருந்தாள். ஒரு நாள் கட்டியங்காரன் தனக்கு வேண்டிய அமைச்சர்கள் அதிகாரிகளை அழைத்தான். தன் கனவில் ஒரு தெய்வம் தோன்றி அரசனை கொல்லும்படி வேண்டுகிறது. எனக்கு ஒன்றும் தோன்றவில்லை. இதற்கு நீங்கள்தான் ஒரு வழி சொல்ல வேண்டும் என்றான். அங்கிருந்த தருமதத்தன் என்ற அமைச்சன் நேர்மையானவன். தங்களை நம்பி நாட்டை ஆளும் பொறுப்பை மன்னர் வழங்கியிருக்கிறார். அவரை கொல்ல நினைப்பது பாவமல்லவா என்றான். ஆனால் அவன் சொல்லை கட்டியக்காரன் பொருட்படுத்தவில்லை. கட்டியங்காரனின் மைத்துனனான மதனன் என்பவன், எனக்கு ஆணையிடுங்கள், நான் அரசனை கொன்றுவிட்டு வருகிறேன் என்றான்.
வேண்டாம், அந்த காரியத்தை நானே செய்கிறேன் என்று கூறிவிட்டு கட்டியங்காரன் படையுடன் சென்று அரண்மனையை முற்றுகையிட்டான். இப்படி ஒரு நிலைமை ஏற்படும் என்று எதிர்பார்த்திருந்த அரசன் உடனடியாக தனது மனைவியை ஏற்கனவே தயாராக செய்து வைத்திருந்த மயில்பொறியில் ஏற்றி பாதுகாப்பாக வேறிடத்திற்கு அனுப்பி வைத்தான். மன்னன் வாள் ஏந்தி வீரத்துடன் கட்டியங்காரனை எதிர்த்து போரிட்டான். கட்டியங்காரன் வீசிய ஈட்டி சச்சந்தனின் மார்பில் பாய்ந்தது. வீர மரணமடைந்தான். கட்டியங்காரன் தானே அரசனானான். இன்று நடப்பது அவனுடைய ஆட்சிதான் என்றார் லோகமாபாலர். நீண்ட பெருமூச்சு விட்டார். மயில்பொறியில் ஏறி தப்பித்த அரசி என்ன ஆனார் என்று கேட்டான் சிறுவன். சொல்கிறேன். அரசி விசையை ஏறிச் சென்ற மயில் விமானம் ஒரு மயானத்தில் இறங்கியது. கர்ப்பிணியான அவளுக்கு பிரசவ வலி எடுத்தது. அந்த மயானத்திலேயே ஓர் அழகான ஆண் குழந்தையை பெற்றெடுத்தாள். அரண்மனையில் பலரும் போற்ற வாழ்ந்த வாழ்க்கையையும் யாருமற்ற அனாதையாக இப்போது குழந்தையை பெற்றெடுத்திருக்கும் நிலைமையையும் எண்ணி வருந்தினாள். அப்போது அந்த மயானத்தை காவல் காக்கும் தெய்வம் அரசியை பார்த்து, ராணியே, கட்டியங்காரன் அரசனாகிவிட்டான். இனி நீயும் உன் குழந்தையும் இங்கிருப்பது கூடாது. ஆகவே இங்கிருந்து சென்று விடுவது நல்லது என்று கூறி விசையை அணிந்திருந்த சச்சந்தனின் மோதிரத்தை வாங்கி குழந்தை மீது வைத்தது. ஓர் ஆடையை கீழே விரித்து குழந்தையை அதன் மீது படுக்க வைத்தது. அப்போது யாரோ வரும் ஓசை கேட்டது. இவர்கள் ஒரு பக்கமாக ஒளிந்து கொண்டனர். இந்நிலையில் ராசமாபுரத்தில் கந்துக்கடன் என்னும் வணிகன் இருந்தான். அவன் மனைவி சுனந்தை. ஒரு நாள் கந்துக்கடன் இறந்துவிட்ட தன் மகனை அடக்கம் செய்ய சுடுகாட்டிற்கு வந்து கொண்டிருந்தான். அவனுக்கு பிறந்த குழந்தைகள் அனைத்தும் பிறந்த உடனேயே இறந்துவிடும். இதை எண்ணி அவனும் அவன் மனைவியும் கண்ணீர் சிந்தி வந்தனர். ஒரு நாள் ஒரு முனிவர் வந்தார். கந்துக்கடன் அவரை வணங்கி வரவேற்று உபசரித்தான். பிறகு தனது மனக்கவலையை பற்றி சொன்னான். முனிவர் அவனுக்கு ஆறுதல் கூறி, மீண்டும் உனக்கு ஒரு குழந்தை பிறக்கும். அதுவும் இறந்துவிடும். அதை அடக்கம் செய்ய நீ மட்டும் செல். மயானத்தில் சச்சந்தன் மனைவி பெற்ற மகன் அடையாள மோதிரத்துடன் இருப்பான். அவனை எடுத்து வந்து உன் மகனாக வளர்த்து வா. பிறகு உனக்கு வேண்டும் ஒரு மகன் பிறப்பான். அவன் நீ வளர்ந்து வரும் வளர்ப்பு மகனுக்கு உற்ற தோழனாக விளங்குவான். அரசகுமாரன் பிறகு தனக்குரிய அரசாட்சியை பெறுவான் என்று கூறி வாழ்த்திச் சென்றார். இறந்து போன தன் குழந்தையை தான் மட்டும் எடுத்துக்கொண்டு மயானத்துக்கு சென்ற கந்துக்கடன் அங்கே சச்சந்தனின் மகனை மோதிரத்துடன் கண்டான். முனிவர் கூறியது நினைவுக்கு வந்தது. மகிழ்ச்சியுடன் அந்த குழந்தையை எடுத்தான். அப்போது அது தும்மியது. மறைந்திருந்த மயான தெய்வம் சிவக என வாழ்த்தியது. தெய்வமே இக்குழந்தையை நமக்கு அளித்து அதுவே அசரீரியாக பெயரிட்டு வாழ்த்துகிறது என்று கந்துக்கடன் எண்ணினான். இறந்த குழந்தையை அடக்கம் செய்துவிட்டு அரச குழந்தையுடன் வீட்டுக்கு திரும்பினான். தன் மனைவி சுனந்தையிடம் இறந்து போய்விட்டதாக நாம் எண்ணிய குழந்தை பிழைத்து கொண்டு விட்டது. மயானத்துக்கு தூக்கி செல்லும் போது வழியில் கண் திறந்து பார்த்து அழுதது. அடடா, குழந்தை இறக்கவில்லை என்று அறிந்து மகிழ்ச்சியுடன் திரும்பி வந்து விட்டேன் என்றான். அவளும் மிகுந்த மகிழ்ச்சியுடன் குழந்தையை வாங்கி பாலூட்டி வளர்த்து வந்தாள். நாளடைவில் கந்துக்கடனுக்கும் சுனந்தைக்கும் ஒரு மகன் பிறந்தான். அதற்கு நந்தட்டன் என பெயரிட்டு வளர்த்து வந்தனர். அடடா, குழந்தையை இழந்த விசையை அப்புறம் என்ன ஆனாள்? மயான தெய்வம் விசையை அழைத்து கொண்டு ஏமாங்கத நாட்டு எல்லைக்கு அப்பால் இருந்த ஒரு சமணப் பள்ளியில் அவளை சேர்த்தது. அங்கிருந்து அவள் தவம் மேற்கொள்ளுமாறு கூறியது. பாவம் விசையை. மயான தெய்வம் அவளிடம்
கவலைப்படாதே, நான் அவ்வப்போது வந்து உன் குழந்தை பற்றிய செய்திகளை கூறுகிறேன் என்று கூறி விடைபெற்று சென்றது. கந்துக்கடனும் அவன் மனைவியும் வளர்த்து வந்த குழந்தை இப்போது கலைகளில் வல்லவனாகி எல்லோரும் போற்றும்படியான இளைஞனாக விளங்குகிறான் என்று கூறி நிறுத்தினார் லோகமாபாலர். இதை கேட்ட சீவகன், சுவாமி, தாங்கள் கூறிய கதையும் என் வாழ்க்கை வரலாறும் ஒன்றாக இருக்கிறதே என்றான். ஆம், நீதான் அந்த சீவகன் என்றார் லோகமாபாலர். அதை கேட்டு சற்று யோசித்த சீவகன் பிறகு வெகுண்டு, இப்போதே போய் அந்த கட்டியங்காரனை கொன்று போட்டுவிட்டு வருகிறேன் என்று வீராவேசத்தோடு எழுந்தான். லோகமாபாலர், அவசரப்படாதே, எதையும் காலம் கருதி செய்ய வேண்டும், அப்போதுதான் வெற்றி கிடைக்கும். இன்னும் ஓராண்டு காலம் நீ யார் கண்ணிலும் படாமல் மறைந்திரு. உன் தோழர்களும் தாய்மாமனும் உனக்கு துணையிருப்பார்கள். உன் எண்ணம் அப்போது நிறைவேறும். நீ வெற்றி பெற என் வாழ்த்துக்கள் என்று கூறி அவனிடமிருந்து விடைபெற்று கொண்டு தனது தவ வாழ்வை தொடர வேண்டி புறப்பட்டு சென்றார்.